முன்ன காலத்துல வந்து 40 பிளஸ் அதுக்கப்புறம் தான் ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போல்லாம் 20ஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஹேர் கம்மி ஆயிடுச்சுன்னா பையனுக்கும் வந்து முடி கொட்டிடும் அப்படிம்பாங்க. அது எந்த அளவுக்கு ரியல்? இப்போ இருக்கிற பசங்க டெய்லி ஆயில் தேய்ச்சா கூட ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண உடனே அடுத்த ஷர்ட் வந்து அப்படியே ஷைனிங்கா எல்லாமே லைஃபே ஹாப்பி ஆயிடும். இதெல்லாம் பாசிபிளா? நிறைய மாஸ்டர்பேட் பண்ணா ஹேர் லாஸ் ஆகும். நிறைய பேருக்கு இப்போ ஹேர் லாஸ் அதிகமாயிடுச்சா ஆர் இப்போ வந்து இன்டர்நெட் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருக்கா? ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் லாஸ் ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேசிக்கான கொஸ்டின், முடி ஏன் கொட்டுது? முடி கொட்டுறதை தடுக்க முடியுமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா முடியும் கொட்டிடுமா? எனக்கு எதனால முடி கொட்டுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபேக்டர், ஃபுட் ஹேபிட்ஸ், சிகரெட், ஆல்கஹால், அப்புறம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஹெரிடிட்டியா இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு இருக்கிறதுனால இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. இல்ல நிறைய விஷயங்களை நாம சரியா செஞ்சோம்னா நம்மளுக்கு கொட்டுற முடியை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா? எப்படி மதன் உனக்கு இவ்வளவு தெரியும் தானே கேக்குறீங்க. நான் ஜென்ரலாவே இந்த மாதிரி டாபிக்ஸ்க்குள்ளலாம் ரொம்ப போக மாட்டேன். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர், she is from Mumbai, ஒரு 2-3 இயர்ஸா வந்து அவங்க இந்த ஹேர் ஸ்பெசிஃபிக்காவே வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நாம, கவலைப்படாதீங்க அவங்களுக்கு தமிழ் பேசுவாங்க, பட் எனிவே, ஸோ அவங்க கூட உட்காந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய போட்டு உடச்சி பச்சையா கூட பேச போறோம். லெட்ஸ் பி ஆனஸ்ட், லெட்ஸ் ஆல் லேர்ன். கரெக்டா எஜுகேட்டிவா இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்காஸ்ட்டை இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹேமா. நான் சொன்ன மாதிரி 2024 இருந்து அவங்க மல்டிபிள் பீப்புளுக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அவங்க கிட்ட நம்மளுக்கு முடியை பற்றி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சில கான்வர்சேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் மெமரியவே திருப்பி கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் ஹேரை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாலும், ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே சேனலில் மதன் கௌரி ஸ்பேஸ் ஹேர் ஃபால்னு சர்ச் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து லைட்டாக ஒரு கான்வர்சேஷன், புதுசாக யாரும் தமிழில் பேசாததை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்போ ஹேர் வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. இப்போவும் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கமெண்ட் செக்ஷன்ஸ் ஈவன் திஸ் மந்த் கூட விழுந்துகிட்டே இருக்கும். which means அது அவ்வளோ ரெலவெண்டா இன்னமும் எல்லாருக்கும் இருக்கிற கன்சர்னா பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. And for the first time we are doing a podcast with a doctor who is very much of a big expert in hair, who's working in a company that deals with hair also. So ட்ரையால இருந்து டாக்டர் ஹேமா வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து தமிழ் பேசுவாங்கங்கறத முதல்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் அவங்க வந்து சென்னை பொண்ணு தான். கரெக்டா? நம்ம சென்னையை சேர்ந்த டாக்டர் ஹேமா வந்து இப்போ மும்பைல செட்டில்டா ஹேர் வந்து டீல் பண்ணிருக்காங்க. I'm going to ask you the most noobest questions, doctor. So please don't mind me. எனக்கு வந்து நிறைய questions இருக்குது. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல, லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறேன். I hope that won't be a problem and you will take that as okay, எனக்கு தெரியாம கேக்குறேன். Definitely not a problem. I do this every day, so yeah. ஆமா, அப்ப பழகி போயிருக்கும் என்ன உங்களுக்கு. ஹேர் அப்படின்னு, ஹேர் ஃபால், ஹேர் லாஸ், இந்த ரெண்டு டேர்ம் ஒரு ஹேர்னு ஒரு விஷயம் வந்து எப்போ ஒரு பையனுக்கு முதல்ல கன்சர்ன் வருதுனால் டீனேஜ்ல பார்த்தோம்னா அப்போதான் we start looking at mirror more. We want to look strong, we want to look handsome. That's how a guy thinks, right? அந்த டீனேஜ் ஏஜஸ்ல வந்து அது ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து காலையில முடி செய்வறப்போ லைட்டா அந்த கோம்ல ஒரு ஹேர் வந்துருச்சுன்னா போதும், பயம், ஐயோ நம்மளுக்கு முடியெல்லாம் கொட்டிடுமோன்னு ஆரம்பிக்கிற பயம். I'm 32. okay. அண்ட் எனக்கு இப்போ லைட்டா ஹேர் கோம் பண்றப்போ குளிக்கிறப்போ ஒரு ஹேர் பட்டா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கும். And I'm pretty sure this is going on with a 42-year-old man, 52-year-old man. It goes forever. Ageless. Yes. Why do you think this is happening? Why do men stress about hair so much? நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. So எதனால? ஓகே, ஸோ பேசிக்லி டீனேஜ்ல ஸ்டார்ட் ஆகுறது ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால. பசங்க வந்து தே வாண்ட் டு பி மோர் ப்ரெசென்டபிள், அந்த இம்ப்ரெசிங் ஃபேஸ் இருக்கிறதுனால. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட்டீஸ் பண்றது ஹேர் தான் ஒரு பர்சன்ல பார்த்த உடனே, apart from your eyes. So அதனால I think it's a very major concern. கொஞ்சம் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனா கூட அஃப்கோர்ஸ் அந்த ஏஜுக்கு அந்த இக்னரன்ஸ் இருக்கு, நாலேஜ் நிறைய கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ்னா, ஹேர் ஃபால் இஸ் ஆக்சுவலி நார்மல். And every day we lose about 100 to 150 strands of hair. அது நார்மல். ஆனா அதுக்கு மேல ஹேர் லாஸ் ஆகுது, ஃபால் வந்து அதுக்கு மேல இருக்குன்னா that is concerning. அது ஆக்சுவல் ஹேர் லாஸ். That's a diagnosis. So அதான் டிஃபரன்ஸ். பட் இந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ வந்து ஒரு கன்சர்ன் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அது ஹேர் ஃபாலா ஹேர் லாஸ் ஆன. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஏஜ்லயுமே ஹேர் ஃபால் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஈவன் சில்ட்ரன். யா,
they do. ஸோ குழந்தைங்களுக்கு Normal. கூட வந்து கொஞ்சம் முடி கொட்டும். அப்போ எப்போ வந்து நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் சரியா தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் தான். ஏன்னா நிறைய டைம் பிரச்சனையே நம்மளுக்கு நார்மலா இருக்கிற ஹேர் ஃபாலை வந்து நம்ம வந்து அது ஹேர் லாஸ்ன்னு நினைச்சுக்கிறது தான். நான் என்னோட Yeah. எக்ஸாம்பிளே சொன்னேன்ல, நிறைய பேர் என்னன்னா அப்போ ஏன் டீனேஜ் வரைக்கும் அப்போ ஹேர் கொட்டாத கொட்டும் கண்டுக்க மாட்டோம். நம்ம எப்போ வந்து நம்மள கேர் பண்ணிக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அது ஒரு கன்சர்னா மாறுது. Correct. அது எப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம், எப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்? Very valid question. See, hair loss ஓட early signs இருக்கு. Say for example, hair thinning. உங்க முடி வந்து thin ஆக ஸ்டார்ட் ஆகுது. And with that sudden onset fall. ஐ மீன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஓகே கோம்பில் ஹேர் வருது, கொஞ்சம் ஷவர்ல குளிக்கும் போது கொஞ்சம் ஹேர் போகுது, அண்ட் திடீர்னு 17-18 ரீச் ஆகும்போது கோம்பில் நிறைய ஹேர் வருது, அண்ட் ஷவர் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளாகிங் இட். அந்த மாதிரி இருந்தா இட்ஸ் கன்சர்னிங். இட் மீன்ஸ் தட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹேர் தின்னிங் ஆகும். And you can start to see patches. சின்ன patches. And in the temples னு சொல்வாங்க இந்த ஏரியாவை. ஸோ இந்த ஹேர்லைன் வந்து ரிசீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் early signs. அப்படி மேலுக்கு. ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட். ஃபீமேலுக்கு சொல்லணும்னா see we do parting. மிடில் பார்ட்டிஷன் அங்கே பண்றோம். ஸோ இது வந்து வைடன் ஆகும். அண்ட் ஃபீமேல்ஸ்ல மெயின்லி 2 சைன்ஸ் தான். ஒன்று ஹேர் தின்னிங், ஒன்று இந்த வைடனிங். அவ்வளோதான். ஓகே ஓகே. இன்னைக்கு ஆனா வந்து இது ஒரு பிக்கர் கன்சர்னா இருக்குது. இஸ் இட் பிகாஸ் நிறைய பேருக்கு இப்போ ஹேர் லாஸ் அதிகமாயிடுச்சா ஹிஸ்டாரிக்கலா முதல்ல இருந்ததை விட, ஆர் இப்போ வந்து இன்டர்நெட் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருக்கா? ஓகே, ரெண்டும் சொல்லலாம். பட் மெயின்லி த ஃபர்ஸ்ட் ஒன். பிகாஸ் நீங்க பாக்குறீங்க இப்போ ஜென்சியோ இல்ல லாஸ்ட் மில்லேனியல்ஸ் எடுத்துக்கோங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் விமன் ஆல்சோ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ வெளில போய் வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்தும் வேலை செய்யறாங்க. ஸோ போத் ஜெண்டர்ஸ் எடுத்தா ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு ஸ்கேல், எவ்வளோ ஸ்கேல்ஸ் அப்பா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்? 10x முன்னாடி ஜென்ரேஷனை விட. இப்போ எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன்னா டிப்ரெஷன் என்னன்னு தெரியாது அவருக்கு. இல் பி லைக் டிப்ரெஷன்லாம் என்ன, சும்மா போய் வெளில போய் வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த காலத்துல தேர் டிஃபைனிங் இட், தேர் டயக்னோசிங் இட். அதுவும் ஒரு ரீசன். ஆனா ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், ஃபுட் சேஞ்சஸ், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஆயிலி ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, நைட் தூங்காம ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, கேம்ஸ் ஆடுறது, எல்லாத்துக்குமே கை தூக்கினா வச்சிடலாம் அப்படியே. ஓகே, நான் நைட் ஷிஃப்ட் பண்றேன், என்னோட கணக்கு இல்லை. ஆனா உங்களுக்கும் தான் ஐ டூ நைட் ஷிஃப்ட்ஸ், ஐ சர்வ் பேஷண்ட்ஸ், பட் யா தட் ஆல்சோ கவுண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்னால இந்த ஜென்ரேஷன்ல நிறைய சேஞ்சஸ் அது மூலமா இருக்கு ஹேர் ஃபால் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ முன்னாடி இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஏஜ் ஃபேக்டர், லைக் முன்ன காலத்துல வந்து 40+ அதுக்கப்புறம் தான் ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போல்லாம் 20ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஐ கெட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வராங்க, மேல் பேஷண்ட்ஸ், யங், எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகுது, நான் பார்க்குறேன், என்னோட பர்சனாலிட்டி போயிடுது, ஹேர் க்ரோத் இல்லை, அதெல்லாம் சொல்லி வராங்க. ஸோ யா, that's the main thing. Lifestyle, food, sleep cycle எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன். 2026 அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இனிமே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகுறத நினைச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. நைட் தூங்குறது இல்லை, ஃபோன் எல்லாமே இருக்குது. பட் இந்த லைஃப் ஸ்டைலில் வாட் இஸ் த பர்ஃபெக்ட், நாட் அட்லீஸ்ட் வாட் இஸ் த பேசிக் லெவல் தட் வி ஷுட் ஃபாலோ? பர்ஃபெக்ஷன் கூட நான் போகல, பேசிக்காக இது பண்ணால் நம்மளோட ஹேரை வந்து பெட்டராக சேவ் பண்ணலாம், அப்படின்னா பெட்டராக மெயின்டைன் பண்ணலாம்னா அது என்ன? வாட் இஸ் தட் சிஸ்டம்? சாப்பிட்றது, தூங்குறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி யோர் ஃபுட். பீப்புள் யூஸ் டு சே யூ ஆர் வாட் யூ ஈட். பட் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு யூ ஆர் வாட் யூ அப்சார்ப். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் இந்த காலத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்சார்ப் ஆகுதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. முன்னாடி அப்படி இல்லை. ஸோ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஒரு ஹோல் ஃபுட்டா நீங்க சாப்பிடணும். அப்போதான் அது உடம்புக்கு ஒட்டும். அண்ட் தட் வில் பி அப்சார்ப்ட் as a latest ஸ்டேஜ்ல ஹேர் இருக்கும். ஸோ தட் I'll come back later. பட் செகண்ட்லி லைஃப் ஸ்டைல். ஸோ யூ கேன் சே என்னோட ஜாப் ப்ரொஃபைல் இப்படி இருக்கு, ஸோ ஐ கான்ட் அஃபோர்ட் டு டூ ஆல் தட். பட் பேசிக் என்ன பண்ணலாம்னா 8 hours of sleep ட்ரை பண்ணுங்க. 8 hours of sleep if you have a very stressful life. லைக் நீங்க ஒரு IT பர்சன் 9 to 6 ஜாப் பண்றீங்க அண்ட் பிடிக்காம ஜாப் பண்றீங்க, பேசிக்லி ஜஸ்ட் ஃபார் salary. a lot of people do that. So அந்த விஷயத்துல then you need rest. மைண்டுக்கு வந்து ரீசெட் ஆக, பிரெயினுக்கு it needs complete rest. அப்போதான் நம்ம பாடியோட வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் வந்து ரீசெட் ஆகும். ரெஸ்டே இல்லைன்னா க்ரானிக்கா என்ன ஆகும்னா ஓவர் டைம் அது வந்து பாடி வந்து என்ன சொல்ல முடியும், இட் ஜஸ்ட் மெஸ்ஸஸ் இட் அப். எல்லாமே மெஸ் ஆயிடும் and it also affects your hair in the end. So sleep கூட வந்து will affect the hair. Very important. Circadian rhythm is very important. அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆயிடும் பாடியில. கார்டிசால் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை adrenal glands நம்ம பாடியில. ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, லெவலை விட ஹையர் லெவலோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே மெஸ்அப் ஆயிடும் உங்க பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஹேர் தோ ஆஃப்கோர்ஸ் stress is proportional to loss of hair. correct.
எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அவ்வளோ கோலம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ். ஓகே. ஃபுட்ல வந்து இஸ் தேர் அ ஃபுட் தட் வி ஷுட் நாட் ஹேவ் அப்படி ஏதாவது இருக்கா? இது வந்து ஹேர் லாஸ் மேக் பண்ணும். ஆனா இது நிறைய பேர் தெரியாம கன்சியூம் பண்றாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? ஆர் அப்படிலாம் எதுவும் இல்லையா? இருக்கே ஜங்க் ஃபுட். ஜங்க் நோ ஃபுட் தெரியாம இல்ல. காசஸ் ஹேர் லாஸ்? ஆப்வியஸ்லி ஜங்க் ஃபுட்ல ஆயில் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா ரொம்ப விஷயங்கள் நிறைய இருக்கு. ம். இட் டசன்ட் ஹேவ் ப்ராப்பர் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே. அது நீங்க ஜாஸ்தியா எடுக்கும்போது ஆன் அ டெய்லி லெவல் திங்க் ஆஃப் ஹவு மச் இட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டொமக் வில் கெட் யூஸ் டு இட். லைக் இந்த ஃபுட் தான் நம்மளுக்கு கிடைக்குது, ஒன்றும் நியூட்ரிஷன் கிடைக்கல. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி, பயோட்டின் டெஃபிஷியன்சி ரொம்ப ரேர் தான். பட் மல்டிபிள் வைட்டமின் B டெஃபிஷியன்சிஸ் ஓகே. அண்ட் அதர் மினரல் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் சேர்த்து உங்க பாடியும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஹேர் தோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நியூட்ரிஷன் ரிச் கரெக்ட் ஹோலிஸ்டிக் ஃபுட் சாப்பிடுறது. ஸோ ஜங்க் ஃபுட் நோ, நாட் அட் ஓகே. ஆல். ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட் நோ. ஓகே. ஸோ தட்ஸ் அது எல்லாருக்குமே தெரியணும் ஆக்சுவலி. ஆனால் தெரியாம நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அண்ட் பெஞ்ச் ஈட்டிங், அதை பெஞ்ச் ஈட்டிங் வேற பண்றாங்க. நம்ம ஊர்ல ஜங்க் ஃபுட்னா இமிடியேட்டா ஞாபகத்துக்கு வருது வந்து பர்கர், பிட்சா, ப்ரைஸ். அப்புறம் இந்த ஃப்ரைஸ், சிப்ஸ் இதெல்லாம் தான். பட் வடை, போண்டா, வடா பாவ், பாவ் மிஸ்லியா அது அந்த மாதிரி இருக்கிற வெரைட்டியுமே வந்து ஜங்க்ல சேர்க்கலாமா? இல்ல இதெல்லாம் சாப்பிடலாமா? அது என்ன கேட்டகரி? இட்ஸ் ஆல் ஆயில். நோ சி ஸ்டில் இட் இஸ் ஆயில்ல அக்கார்டிங் எது தட் கேட்டகரி. ஃப்ரை பண்ணாலும் அது நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம நிறைய பேர் நான் வந்து ஐ அம் ஃப்ரம் மதுரை. ஓகேவா? ஓ. ஸோ அங்க வந்து அங்க ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து என்ன மோட்ல இருக்காங்கன்னா, நான் வந்து ஜங்க் சாப்பிடுறது இல்ல சொல்லிட்டு 4 போண்டா எடுத்து சாப்பிட்டுட்டு டேய் ஜங்க் இதுவும் தானே ஜங்க், நம்ம ஊர்ல செஞ்சா மட்டும் இது ஜங்க் இல்லையா அப்படின்னு எனக்கு தோணும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை ஃப்ரம் ரைட். அப்படி நீங்க பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்களோட ஹேரை பாருங்களேன் கொஞ்சம். இனிமே தான் பார்க்க Yeah, ஆரம்பிக்கணும். check கவனிக்கல. that. இந்த பேட்டர்ன் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். Yeah. ஸ்லீப் மினிமம் 8 hours, have a good sleep, Yeah. have good food. Is there a third category that we should be concerned about? Have a discipline, Discipline. a routine. So what happens is circadian rhythm எப்படின்னா இந்தியாவில் சன்செட் 6 o'clock ஆகுதுன்னா சன்ரைஸ் 5:30 6 o'clock ஆகுதுன்னா அதை பொறுத்து நம்ம பாடி வந்து இட் மேக்ஸ் மெலட்டோனின் ரைட். ஸோ அதை நீங்கள் அஃபெக்ட் பண்ணீங்க டெலிபரேட்லி பண்ணீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா எல்லா ஹார்மோன்ஸும் மேலே கீழே ஆகிடும். அண்ட் அதனால ஹேர் ஃபாலிகல்ஸ் வீக்கன் ஆகி ஹேர் ஃபால் ஆகும். எனக்கு வந்து இது எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் நம்மளுக்கு சூப்பராக மைண்டில் உட்காந்துரும். இப்போ வந்து ஒரு ஹேர் லாஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு லேமன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? எப்படி நடக்குது? ஏன் எதனால? இப்போ வந்து Okay. இப்போ முன்னாடி வந்து முடி இருக்குது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வி ஸ்டார்ட் லூசிங் இட், கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகுது, இதான் மேல் பாட்டன் பால்னஸ். Baldness. பட் வை இஸ் திஸ் ஹேப்பனிங் அண்ட் இதை எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? ஓகே, நான் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தெர் ஆர் யூஸ்வலி மேஜர்லி 7 stages ஆஃப் ஹேர் லாஸ். ஸ்டேஜ் 1 நார்மல் ஹேர் லைன் ஓகே இருக்கு, உங்களுக்கு முடி இருக்கு ஓகே. ஹேர் ஸ்டேஜ் 2 என்ன ஆகும்னா டெம்பிள்ஸ் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இல்லை ஒரு சின்ன எம் மாதிரி வரும், ரிசீட் ஆகும் ஹேர் லைன், அது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல அந்த எம் வந்து இன்னும் ரிசீட் ஆகி இது வரைக்கும் போகும், பிக் எம் ஆயிடும் ஓகே, தட் இஸ் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4ல கிரவுன் ஏரியான்னு சொல்லுவாங்க, இது அந்த இடத்துல முடி கொட்ட ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்டேஜ் 5ல இந்த ஏரியால முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 6ல அட்வான்ஸ்ட் பால்டிங் விச் மீன்ஸ் இந்த ஏரியாக்கும் இருக்கிற கொஞ்சம் முடியும் போய் இது ஜாயின் ஆயிடும், பால்ட் இந்த ஃபுல்லாவே பால்ட் ஆயிடும். அண்ட் ஸ்டேஜ் 7 இவ்வளவுதான் இருக்கும் முடி, அது மற்ற எல்லாமே போச்சு என் அப்பாக்கு இருக்கிற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ். இப்போ நீங்க கேட்குறீங்க வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஹேர் லாஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். தெர் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், தெர் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ரிலிஜியஸ்லி ரொம்ப ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம் தெரியாமலே, லைக் ஆயிலும் போட்டுக்கிறோம், ஏதோ ஒரு சீரம் வாங்கி போட்டுக்கிறோம். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலனா வி யூஸ் ஹேர் ஸ்ப்ரேஸ் ஆல்சோ, ஹீட் ரெசிஸ்டன்ட் கூட இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும்னா மேலோட்டமா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த ஹேரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹேர் தின்னிங் ஆகும், ஹேர் ட்ரைனஸ் இருக்கும், இச்சி ஸ்கால்ப் ஆயிடும், இரிட்டேஷன் ஆகும், அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா டயட், அகேன் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அண்ட் சரியா தூங்காதனால ஸ்ட்ரெஸ்னால ஃபாலிகல்ஸ் வீக்கன் ஆகி ஹேர் ஃபால் ஆகுது. இந்த 3 ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் இன்டர்னலி. ஸோ ஹேர் லாஸ் ஆகுதுன்னா இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸை நீங்க டச் பண்ணாத வரைக்கும் நீங்க அதை கியூர் பண்ண ட்ரை கூட பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் இந்த ஜென்ரேஷன்ல, பட் தட் கேன் நாட் ரிவர்ஸ் ஆர் ட்ரீட் ஹேர் லாஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வரைக்கும் போகணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுட், லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹேர் ஃபால் ஆச்சுன்னா நார்மலி அந்த முடி வந்து திருப்பி வளர்ந்துடும். ஆனால் ஹேர் லாஸ்ல என்னன்னா போன முடி போனது தான், திருப்பி வளராது. தட் இஸ் ஹேர் லாஸ். அது வேண்டாம்னா மெயின்டைன் அ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வித் டிசிப்ளின் அண்ட் குட் டயட். வாட் இஸ் dandruff? ஏன்னா நான் எப்படி dandruff எனக்கு தெரியும் நான் சொல்றேன். ஓகே,
அட்வர்டைஸ்மெண்ட்ல சின்ன வயசுல வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கப்போ காமிப்பாங்க. ஒரு பையன் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருப்பான். அவன் மேல வந்து ஆமா. சைடுல டாண்ட்ரஃப் இருக்கும். உடனே வந்து ஒரு ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு ஷாம்பு குடுப்பாங்க. அவனுக்கு டாண்ட்ரஃப் காணாம போயிடும். அவன் லைஃபே ஹாப்பி ஆயிடும். Yeah. அங்க ஆரம்பிக்குது நமக்கு சைக்காலஜிக்கலா டாண்ட்ரஃப் வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி இப்படிங்கிறதுல இருந்து. ஆனா டாண்ட்ரஃப்னா என்னன்னு யாருமே சொல்றது இல்ல. Correct. ஸோ டாண்ட்ரஃப்னா என்ன? அண்ட் இஸ் இட் சச் அ பிக் கன்சர்ன் அண்ட் இஸ் இட் சால்வபிள்? Yeah, okay. So it is kind of a moderate concern. ஓகே, And is it curable? I'll tell you. Hmm. It is. ஓகே. And dandruffனா என்ன? நான் முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி நம்ம ஸ்கேல்ப்க்கு மேல முடி வருது, கரெக்ட்? ஓகே. ஆமா. ஸோ ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை சும்மா நீங்க நெயில்ஸ் வச்சு இச் பண்ணி பாருங்களேன், ஒயிட்டா கிளம்பும். வாட் இஸ் தட்? தட்ஸ் கால் dandruff. ஓகே. பட் இட்ஸ் நாட் தட் ஃபங்கல் dandruff. ம். நம்ம படிக்கிறது வந்து ஃபங்கல் dandruff மெஜாரிட்டி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் ஃபங்கல் dandruff தான் இருக்கு. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஆயிலி ஸ்கேல்ப். ம். இப்போ ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு வர்றது வந்து ஃப்ளேக்ஸ். ம். தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் dandruff. பட் வெட் ஸ்கேல்ப், ஐ மீன் ஆயில் நிறைய செக்ரீட் ஆகுது. சீபம் இருக்கு. சீபம்னா ஆயில் கிளாண்ட். அது வந்து நிறைய செக்ரீட் ஆகுது. ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இருக்குன்னா அப்போ வந்து ஃபங்கஸ், தேர் இஸ் அ ஃபங்கஸ் கால் மலேசேஷியா. ஓகே. ஸோ தேட் க்ரோஸ். ஓகே. அது நார்மலாகவே இட்ஸ் மைக்ரோபயோம். ஓகே, அது நார்மலாக நம்ம ஸ்கேல்ப்ல எல்லார் இருக்கும். ஹெட்லயும் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஓகே. பால்ட் ஆனா- ஆனவங்களுக்கும் இருக்குமா? எல்லாருக்குமே இருக்கும். ஓகே. எஸ், ஓவரால் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆயில் செக்ரேஷன் நிறைய ஆகும்போது இட் ஓவர் க்ரோஸ். ஓகே. அது ஓவர் க்ரோ ஆகும்போது yellow யா ஒயிட் கலர் dandruff வருது. ஸோ அது ட்ரீட்டபிள். ஏன்னா அது ஒரு ஃபங்கஸ். அதுக்கு நம்ம கீட்டோகனசோலோ இல்லை ஏதோ ஒரு ஆன்டிஃபங்கல் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. திருப்பி வருமா வராதாங்கிறது. ரெக்கரன்ஸ் ரேட் ரொம்ப ஹை. ஓகே. நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன். ஓகே. எல்லார்கிட்டயும் இருக்கும். ம். என் ஹெட்லயும் இருக்கும், உங்க ஹெட்லயும் இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்கும். பட் நம்ம வந்து அதை பிகாஸ் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் ம். நம்ம அது ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருக்கோம்னா, ஒழுங்கா நம்ம ஹேரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாம இருக்கோம்னா அது அதிகமாகும். அது அதிகமா இருக்கிறப்ப அது ப்ராப்ளம். அது ஹேர் லாஸ் மேக் பண்ணுது. பாயிண்ட். கரெக்டா? நைஸ். ஓகே. எதனால அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது? வாட் மேக்ஸ் இட் grow in count? இப்போல்லாம் நிறைய பேர் பைக் யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்மெட் போடுறாங்க, ஸ்வெட்டிங் ப்ரொஃப்யூஸாக ஆகுது. இஃப் யூர் கிரிக்கெட்டர் யூ வேர் ஹெல்மெட். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஹேர் ஸ்கால்ப்புக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஆயில் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ ஹவுஸ் ஃபார் ஃபங்கஸ். ஸோ ஃபங்கஸ்ங்கிறது இட் ப்ரீட்ஸ் ஆன் வெட் சர்ஃபேசஸ். வேர்வை நிறைய வர்றப்போ when we வேர்வை, sweat a lot கரெக்ட். and when we வேர்வை, don't wash it cleanly. கரெக்ட். ஆ. ஸோ அதனால தான் நிறைய ரெஜிம்ஸில் சொல்லுவாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் நாங்கள் என் பேஷண்ட்ஸு கூட நான் சொல்வேன், டு கீப் த ஸ்கால்ப் ட்ரை ம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல்ல பார்த்ததும் நாங்கள் எக்ஸாமின் பண்ணதும் பார்ப்போம், ஆயிலியாக இருக்கா ட்ரையாக இருக்கா. ஆயிலியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ப்ரிவென்டிவாக கூட ஆன்டிஃபங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. Yeah. நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்மெட் ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குறாங்க. டுடே நிறைய பேர் வந்து இந்த பைக் டாக்ஸிஸ் எடுக்கிறோம். Yeah. இமீடியட்டா மாத்திட்டே இருப்போம். அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் கட்டிப்பாங்க. எஸ். எனக்கு வந்து அவங்களோட டாண்ட்ரஃப் வந்துடக்கூடாது, முன்னாடி இருக்கிறவங்களோட எனக்கு வந்துடக்கூடாதுன்னு. அப்படி டாண்ட்ரஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆர் அதெல்லாம் சும்மாவா? அப்படி அவ்வளோ கன்சர்ன்டா இருக்கணுமா? நம்ம ஒரு இதுலேயும் மாத்திரப்போ நம்ம வந்து அப்பெல்லாம் அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணுமா? கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும். when it comes to your nails, hair and face, be very concerned. So helmet மாத்திரப்போ இல்லை கர்ச்சீஃப் மாத்திரப்போ dandruff வருமானா, if it's fungal, yes, ஓகே. fungus breeds. ஓகே. ஸோ ஒருத்தங்க கிட்டலேருந்து இன்னொருத்தங்க கிட்ட ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் Okay, ஆகும். okay. பிகாஸ் இட்ஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதனால சேஃபாக இருக்கணும். ஷேர் பண்ண கூடாது. யூ மஸ்ட் பி ப்ரொடெக்டிவ் ஆஃப் யுவர் ஹேர். ஸோ ஸோ ஒருத்தங்களுக்கு டாண்ட்ரஃப் நிறைய இருக்குது. அவங்க யூஸ் பண்ண ஹெல்மெட்டை டாண்ட்ரஃப் வந்து கம்மியா இருக்கிற ஒருத்தங்க யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு டாண்ட்ரஃப் நிறைய வந்துருமா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னோட கேஸே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஐ ஹேட் நோ dandruff until one age. ஓகே. அப்புறம் என்ன ஆனா ஆச்சுன்னா, நீங்க எல்லாருக்கும் டாண்ட்ரஃப் இருக்குன்னு சொன்னீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 100 ஒரு ஸ்கேல்ல 20. கம்மியா இருந்துச்சு. ஸோ நோ dandruffனு சொல்றதுல ஒரு கெத்து இருக்குல்ல, ஆ. அதுதான். ஓ. ஸோ ப்ரவுட் ஃபீலிங். ஓகே. ஓகே. ஸோ மீன்ஸ் யூ மெயின்டைன் யுவர் ஹேர் ரியலி குட். ஐ யூஸ் டு. ஓகே. இப்போ முடியல. ஸோ நான் வந்து dandruff இருக்கிற ஒரு பர்சனோட கோம் யூஸ் பண்ணேன் அர்ஜென்சியில். ஐ ஜென்ரலி டோன்ட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஹேவிங் dandruff. ஓ. Yeah. அண்ட் திஸ் இஸ் சயின்ஸ். இது ஆக்சுவலா நடக்கும். இட் இஸ். ஓகே. எஸ். அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எல்லாமே ஒண்ணுதான். பட் என்னன்னா ஆயில் வந்து நம்ம தலைக்கு தேவையா? as in நான் எந்த ஆயில் சொல்றேன்னா, ஸ்கூல் போறப்போ எண்ணெய் அம்மா தேய்ச்சி விட்டு தேய்த்து- அம்மா வந்து yes. இப்படி தேய்ச்சி விட்டு அனுப்பிச்சுடுவாங்கல்ல, அது தேவையா? இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ ஆல்சோ. இட் வாஸ் ப்ரூட்டல். Okay. இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் dandruff வரும். ஓ, நம்ம தான் இந்த வெட் சர்ஃபேஸே கிரியேட் பண்றோம். கரெக்ட். டெய்லி நீங்க இவ்வளோ ஆயில் அப்ளை பண்றீங்க. அண்ட் எனக்கே நடந்திருக்கு. எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ம்.
பியூபர்ட்டி ஹிட் ஆனப்போ கூட மை ஃபேஸ் வாஸ் கிளியர். ஆனா ஆயில் நிறைய அப்ளை பண்ணி அந்த ஆயில் வந்து சீப்பன் ஆகி ஃபேஸ்ல பட்டு ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பிம்பிள்ஸ். ஹேப்பன்ஸ். As you can see, I am the most affected one in that case. So அதுக்கு வந்து மேஜர் ரீசன் வந்து நம்ம தலையில வந்து வீட்ல வைக்கிற எண்ணெய் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். யா, To get dandruff, right? yeah. கரெக்ட். Okay. So இப்போ ஒருத்தங்க வந்து ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா லைக் மீ. okay. Oh, you don't use hair oil. நான் யூஸ் பண்றது இல்ல. Oh. ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் திஸ். என் அம்மா டெய்லி சொல்லுவாங்க தடவிக்கோன்னு. ஐ ஹேவ் ட்ரைனஸ் ஆஃப் ஹேர். Okay. வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் அப்ளை பண்ணணும் ஆயில் டு கீப் இட் மாய்ஸ்ட். அவ்வளோதான், டு கீப் இட் ஹெல்தி எக்ஸ்டர்னலி. ஸோ நீங்கள் ஆயிலை மசாஜ் பண்ணி அது உள்ளே போகும், ஹேர் ஃபாலிகல்ஸை கரெக்ட் பண்ணும், க்ரோத் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. எக்ஸ்டர்னலி ஹேரை எவ்வளோ இன்டர்னலி இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ எக்ஸ்டர்னலியும் இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹேர் வந்து எக்ஸ்டர்னலி ட்ரையாக தெரியுதுன்னா அதுவும் பர்சனாலிட்டி கம்மி பண்ணிடும். ஸோ யா, ஆயிலிங் வீக்லி ட்வைஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் அது வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு, ஹேர் ரூட்ஸ்க்கு Yes. கிடையாது. No. மேல இந்த சைடுல சொல்றீங்க. ஓகே. எஸ். பட் கல்ச்சுரலா ஏன் வந்து நம்ம ஊர்ல இது இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு தெரியல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சைடு குஜராத்ல இருந்து இங்க வந்து நம்ம அசாம் வரைக்கும் காமனா எல்லார் வீட்லயும் காலையில எண்ணெய் தேய்ச்சி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது என்னன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஆ. முன்னாடி நிறைய இருந்தது, எல்லார் வீட்லயும் இருந்தது. இப்போ யாரும் அப்ளை பண்றது இல்ல. ஸோ மேபி அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம ஜென்ரேஷன்ஸ், ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் நிறைய விஷயத்துல சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் ஒன்று அதனால ஹேர் க்ரோத் ஆகும்னா நோ, அது நம்பி இருப்பாங்க அவங்க. லைக் ஆயில் டெய்லி தேய்ச்சா நம்ம முடி வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அவங்க காலத்துல ஸ்ட்ரெஸ் எங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எங்க, நல்ல டிசிப்ளினரி லைஃப் இருந்தது, ஹேர் ஃபால் ரொம்ப கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன தோணிருக்கோன்னா ஆயில் அப்ளை பண்ணுறேன் அதனால தான் ஹேர் ஃபால் இல்லைன்னு தோணிருக்கும். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ இருக்கிற பசங்க டெய்லி ஆயில் தேய்ச்சா கூட ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு அதிகமாக நம்ம ஊரில் பேசப்படுற ஒரு மித்தா ரியலான்னு எனக்கு தெரியல, சொல்லப்படுற ஒரு விஷயம், நம்ம வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் ஹேர் கொட்டிடும் அப்படிங்கிறாங்க. இஸ் தட் ரியல்? யா, It's real. கொட்டிடும் இன் த சென்ஸ். ஓகே, டிபெண்ட்ஸ். ஓகே. அது அஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஹேர் ட்ரையரில் வந்து ஹாட் டெம்பரேச்சர் இருக்கு, கரெக்ட். கோல்ட் டெம்பரேச்சர் ஆப்ஷனும் இருக்கு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஹாட் டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. வி ஆர் இன் ஹரி, அதனால தான் நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக ஸ்கால்ப்புக்கு ஹாட் டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க, ஃபாலிகல்ஸ் பிரிட்டில் ஆகிடும், அஃபெக்ட் ஆகும் ஹேர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி ஹேர் ஃபால் ஆகும். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ். இன்னொரு மித் இருக்கு, நிறைய மாஸ்டர்பேட் பண்ணா ஹேர் லாஸ் ஆகும். தட்ஸ் அ மித். So that's அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இருக்கு, ஆனா இட்ஸ் a temporary hair fall condition. ஓ, அது I mean, என்னது? If you can so explain. yeah, masturbation मतलब testosterone levels increase ஆகுது, correct. So testosterone வந்து DHT ல convert ஆகுது. Okay. So DHT னா dihydrotestosterone, அது ஒரு ஹார்மோன். Okay. So இந்த DHT வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அது DHT நால தான் மெயின்லி ஆகும், ஜெனட்டிக்கலி ஸ்பீக்கிங். ஓகே. 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 So DHT கம்மியாச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகுது. நிறைய ஆச்சுன்னா DHT நிறைய வந்துருச்சுன்னா ஹேர் ஹேர் ஃபால். ஃபால். யா, ஆனா So- DHT வந்து ஹேருக்கு தேவைன்னு சொன்னீங்கல்ல. தேவை இந்த சென்ஸ் டெஸ்டோஸ்டரான் மேல்ஸோட பாடியில இருக்கு, அது கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும் DHT-ல. ஓகே. ஸோ ஹேர் ஃபாலிக் டெஸ்டோஸ்டெரான் வந்து DHT-ஆ மாறிடும். ஆமா, ஓகே. டெஸ்டோஸ்டரான் DHT மாறுதா, ஓகே. அண்ட் DHT போய் ஹேர் ஃபாலிகல்ஸ் டைரக்டா அஃபெக்ட் பண்ணும், அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும். ஆனா ஹேருக்கு DHT மினிமமா தேவை, நிறைய போயிடுச்சுன்னா பிரச்சனை. அப்படியே தேவையில்லை, தேவையே இல்ல. தேவையில்லை. growth-க்கு தேவையில்லை DHT. ஐ எம் சேயிங் ஹேர் லாஸுக்கு DHT ஓகே. reason. சோ பேசிக்கா DHT வந்து ஹேருக்கு தேவையில்ல. Yes. ஆனா டெஸ்டோஸ்டெரான் ஸ்பைக் ஆகுறப்போ அது DHT-ஆ கன்வெர்ட் ஆகி அது போய் ஹேரை அஃபெக்ட் பண்ணி follicles அஃபெக்ட் பண்ணுது, ஹேரை வந்து கீழே உள்ள வச்சிருது. கரெக்ட். ஸோ டெம்பரவரியா மாஸ்டர்பேஷன் நிறைய இருந்துச்சுன்னா DHT ஸ்பைக் ஆகுது, ஸ்பைக் ஆகி ஹேர் ஃபால் இருக்குது. அது நின்றுச்சுன்னா DHT ப்ரொடக்ஷன் நின்றும், ஹேர் ஃபாலும் நின்றும். Correct. அதுக்கு ஏதாவது அட்வைசபிள் டைம்லைன் இருக்கா இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரச்சனை ஆகாம இருக்கிறதுக்கு? பட் ஐ திங்க் ப்ராப்ளமே இல்லைல்ல, டெம்பரரினால நோ ப்ராப்ளம். டெம்பரவரினா அது டெம்பரவரியாவே இருந்துட்டு இருந்தா அது பிரச்சனை இல்லையா? ஐ டோன்ட் திங்க் இவ்ளோ I don't ரேட் know. அது இருக்கும்னு என்ன நினைக்கிறேன். என்ன த்ரெஷோல்டுங்கிறது யா, தெரியலங்கிறதுனால எக்ஸாக்ட்லி. கேக்குறேன். ஐ மீன் டிபெண்ட்ஸ். நீங்க ரொம்ப அடிக்டிவா இருந்தீங்கன்னா அது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஆயிடும், அது வேற விஷயம் ஆயிடும். So it's not about masturbation technically. If DHT is the problem, it's about sexual intercourse also. ஆஸ் இன் Because ரெண்டுமே வந்து அதே DHT தானே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. கரெக்ட். ஓகே. So நம்ம masturbation நம்ம ஒண்ண மட்டும் கவர் பண்றோம்ல. It's also about how frequent sexual எஸ் intercourse is. எஸ் ஏன்னா நம்ம இதை வந்து டேபூடா பாக்குறப்ப இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடல. ரெண்டுமே வந்து ஒரு டெம்பரவரி ஹேர் ஃபாலை வந்து ஜெனரேட் பண்ணுதுங்கிறது தான் எண்ட் correct. ரிசல்ட் சேம் தானே. ஸோ ஆ. யா,
ஓகே Correct. ஓகே. இன்னொரு ஒரு பெரிய பெரிய பிலீஃப், இது மித்தா ரியாலான்னு எனக்கு தெரியாது, பட் பெரிய நம்பிக்கை வந்து மொட்டை அடிச்சா முடி வளருங்கிறது. போய் கோவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் மொட்டை அடிப்பாங்க. என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவே கிடையாது. ஓகே. அவங்க வந்து டூர் போகிறதுக்கு நான் எனக்கு மொட்டை அடிக்கிறது தான் ரீசனே. ஸோ எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனோம், மதனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறணும். இதுதான் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ. எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முடியலாம தான் இருப்பேன். அட்லீஸ்ட் அன்டில் ஐ வாஸ் 10 years old. அவங்க மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அது உண்மையிலேயே அது வந்து இப்போ எனக்கு ஹேர் இருக்கிறதுனால எங்க வீட்டில் சொல்லுவாங்க, அப்போ உனக்கு மொட்டை அடிச்சதுனால தான் உனக்கு இப்போ முடி இருக்குது அப்படின்றவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை சும்மா கதையா? இட்ஸ் அ மித். ஓகே. ஸோ மொட்டை அடிச்சா முடி வளராது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆல்ரெடி இருக்கு. அதனால நீங்க ஏதோ ஒன்று நியூ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா உங்க வீட்டில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, சரி நியூ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா லெட்ஸ் கோ ஃப்ரம் ஸ்கொயர் ஒன், மொட்டை அடிச்சிடலாம். அப்புறம் நீ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நல்லா முடி வளரும். அப்படி இல்லை. ஃபாலிகல்ஸ்ங்கிறது ஸ்கால்ப்புக்கு கீழே இருக்கு. நீங்க மொட்டை அடிக்கும் போது மேலோட்டமா தான் முடி எடுக்கிறீங்க. ஃபாலிகல்ஸை அஃபெக்ட் பண்றது இல்லை. ஸோ எப்படி சேஞ்சஸ் வரும்? இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆவோ ஆர் ஈவன் இன்டர்நெட்டில் மல்டிபிள் பிளேசஸில் ஈவன் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆவோ, கம்மீஸ் சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஒரு ஹேர் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு அடுத்த ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியே அப்படியே குழஞ்சு போய் ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண உடனே அடுத்த ஷார்ட் வந்து அப்படியே ஷைனிங்காக எல்லாமே லைஃபே ஹாப்பி ஆகிடும். இதெல்லாம் பாசிபிளா? No. To be very honest, medically possible கிடையாது. ஓகே. ஸோ பயோட்டின் கம்மீஸ்னா பயோட்டின் கம்மீஸ் நிறைய இப்போலாம் விற்கிறாங்க. ஸோ பயோட்டின்ங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ வைட்டமின். ஓகே. வைட்டமின் B7 பயோட்டின். ஸோ அது நம்ம பாடியில் நேச்சுரலாகவே இருக்கு, லைக் ஆல் அதர் வைட்டமின்ஸ். நம்மள வந்து ஹியூமன்ஸில் பயோட்டின் டெஃபிஷியன்சி ரொம்ப ரேர். நம்ம சாப்பிட்ற டெய்லி ஃபுட்லேயே நம்மளுக்கு இனஃப் பயோட்டின் கிடைக்குது அண்ட் லெவல்ஸ் மெயின்டைன் ஆகுது பாடியில். ஸோ பயோட்டின் ஏன் முக்கியம் ஹேருக்குன்னா, ஹேர் இஸ் மேட் ஆஃப் கெராட்டின். கெரட்டின்ங்கிறது ஒரு புரோட்டீன். ஓகே. ஸோ பயோட்டின் வந்து அந்த கெரட்டின் ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணும். இட் வில் ஹெல்ப் மெயின்டைன் தட் ஸ்ட்ரக்சர். அதனால தான் பயோட்டின் இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட ஆல்ரெடி பயோட்டின் இருக்கும்போது நம்மளுக்கு வெளிலேருந்து பயோட்டின் தேவையில்லை. எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு இருக்கு. ஓகே. ரொம்ப ரேர். என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும், யூ ஒன்ட் பிலீவ், நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயோட்டின் டெஃபிஷியன்சி நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் வைட்டமின் பி ப்ரொஃபைல் பண்ணுவோம், அதில் எல்லா வைட்டமின்ஸும் கவர் ஆகும். பயோட்டின் டெஃபிஷியன்சி யாருக்குமே இல்லை. அப்போ இந்த பயோட்டின் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. நோ எஃபெக்ட்ஸ். Just excretes. It's placebo effect. Yeah. You can say. Oh, okay. Placebo. சும்மா நினைச்சு நம்மளுக்கு வளரும் நம்ம நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்புங்க, முடி வளரும். ஓகே. அது பிளசிபோ எஃபெக்ட் தான். ஆக்சுவலி எப்படின்னா, பயோட்டின் ஃபார் எக்ஸாம்பிள் 25 தேவைன்னு வச்சுக்கோங்க. 25 இருக்கு நம்ம பாடியில. 26, 27 கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு வேலை செய்யாது. 26 and 27 ஜங்க். It'll get excreted. நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பயோட்டின் எடுக்கும். அதுக்கு மேல நீங்க கொடுத்து பிரயோஜனமே இல்லை. இவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து இப்படி ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே. What about this hair oil? I can't speak for everyone. ஆனா மெடிக்கலி நான் சொல்ல முடியும், ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் லாஸ் ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். தட் வில் இன்க்ளூட் டயட், லைஃப் ஸ்டைல், ஸ்லீப் சைக்கிள் எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீங்க ஹேர் லாஸை ட்ரீட் பண்ண முடியாது மெடிக்கலி. ஸோ நீங்க ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி கண்டிப்பா முடியாது. இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் த ரெஜிம். அது ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாது. ஸோ ஹேர் இந்த பர்டிகுலர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆயிடும், யூஸ் பண்ணி பாருங்க, அதெல்லாம் மித்து தான். ஸோ பேசிக்கா இதுதான் வந்து உங்களோட கோர் ஆஃப் ட்ரையாவும் கரெக்டா? ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் மெத்தட், மல்டிபிள் வேஸ் இருக்குங்கிறது. அது என்னென்னு டைசெக்ட் பண்ணுங்களேன் ட்ரையால. how do you understand hair and how do you approach this? ட்ரையால வந்து we use a 3 science base. Okay. அப்படின்னா we use Ayurveda, we use dermatology and we use nutrition. அந்த மூணுத்தையும் நாங்க அட்ரஸ் பண்ணி கஸ்டமைஸ்ட் மெடிக்கல் கிட்ஸை ரெடி பண்றோம். Okay. For customers. ஸோ இப்போ நாங்க எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கும் நீட்ஸ் தேவை வேற மாதிரி இருக்கும். ஸோ எவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ்ட் கிட் ரெடி பண்ணி கொடுப்போம் அண்ட் வில் ஃபாலோ அப். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 5 to 6 months வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணும், டெய்லி. ஸோ எங்ககிட்ட ஒரு ஆப்பும் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க டெய்லி டிக் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. நீங்க இன்னைக்கு இதை எடுத்துக்கிட்டீங்களா அந்த மாதிரி. ஸோ வில் ஹாவ் அ குட் ஃபாலோ அப். தெரியும் எங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா நிஜமா இல்ல இல்லையா அதெல்லாம் தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நாங்க உங்களை இன்னும் நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும். இது நாங்க ட்ரையல பண்றோம். ஸோ வி யூஸ் ஆல் தீஸ் 3 sciences and we give you a kit. இப்போ வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து ட்ரீட்டபிளா? இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு சம்வேர் அவங்க இவ்வளோ தூரம் இந்த பாட்காஸ்ட் பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்வேர் அவங்களுக்கு ஹேர் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற கன்சர்னில் எந்தெந்த கன்சர்ன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண முடியும், எந்தெந்த கன்சர்ன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண முடியாது, இல்லை எல்லாமே ட்ரீட்டபிளா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேஜ் பொறுத்து சொல்ல முடியும்.
ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ். ஸோ ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 5க்குள்ளே நீங்கள் கிளாஸிஃபை ஆனீங்கன்னா அது ட்ரீட்டபிள். நம்ம ட்ரீட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இது. மெடிசன்ஸ் எடுத்து நாங்கள் சொல்கிற மாதிரி ஹாலிஸ்டிக் அப்ரோச்னால. ஸ்டேஜ் 5க்கு மேலே போனீங்கன்னா அட்வான்ஸ்ட் பால்டிங் அது ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். ஓகே ஸோ தென் யூல் நீட் அ டிரான்ஸ்பிளான்ட். அதுக்கப்புறமும் நிறைய வேலை இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு முடியாது. ஓகே மெயின்டெனன்ஸ் இருக்கு. நீங்க டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்றீங்களா? ட்ரையலையா ஆ. இப்போதைக்கு இல்லை. ஸோ யூ ஆர் ப்ரிடாமினன்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். முதல்லயே ஸ்டார்ட் ஆகுறப்பமே அதை சால்வ் பண்றதுக்கான Correct. தான் உங்களோட கோல். எஸ். ஓகே. இப்போ வந்து ஒரு சின்ன சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் ஏன் நிறைய இன்டர்நெட் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா ஒரு ஹேபிச்சுவலா இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு ஒன்று வந்துச்சுன்னா உடனே நம்ம கூகுள் Got it. பண்ணி பார்க்கறது தான் பழக்கம். இப்படி சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இமீடியட்டா நம்மளுக்கு வரக்கூடிய இன்னொரு மேஜர் கான்வர்சேஷன் வந்து மினாக்சிடில் அப்படிங்கிறது ஒன்று வருது. Right. அது ஒரு மேஜிக் சொல்யூஷன் மாதிரி. அதை நம்ம போட்டோம்னா உடனே வந்து எல்லா ஹேரும் ப்ராப்ளமும் சரியாயிடுங்கிற மாதிரி. ஹவு ரியல் இஸ் தட்? Minoxidil is a very important hair regrowth factor ஓகே ingredient. So அது அலோபதியில் வருது. இட்ஸ் an FDA approved active serum. ஸோ அது சீரம் ஃபார்ம்லையும் வருது, ஃபோம் ஃபார்ம்லையும் வருது, டேப்லெட் ஃபார்ம்லையும் வருது மினாக்சிடில். ஸோ எப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து 4 ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணும் ஆஃப் growth. ஸோ மினிமல் வந்து க்ரோயிங் ஃபேஸ்ன்னு சொல்றது ஆனஜன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஹேரோட ஆனஜன் ஃபேஸ் க்ரோயிங் ஃபேஸ். அண்ட் ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து டீலோஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸோஜன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஷெடிங் ஆஃப் ஃபேஸ். ஸோ இப்போ மினாக்சிடில் என்ன பண்ணும்னா இட் வில் ஆக்ட் ஆன் த ஃபாலிகல்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ், அண்ட் அந்த ஆனஜன் ஃபேஸை ப்ரமோட் பண்ணி டீலோஜன் ஃபேஸை கம்மி பண்ணும். ஸோ பை டூயிங் தட் ஹேர் க்ரோத்தை ஆக்டிவேட் பண்ணும். அதனால மினாக்சிடில் ரியலி ஒர்க்ஸ். அது 2%லையும் இருக்கு, 5%லையும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. யாருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யா தட்ஸ் நாட் அ மித். மினாக்சிடில் ட்ரீட்ஸ். ஆனால் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறது வந்து ரிலீஜியஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணணும். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் நடுவில் நிறுத்திட்டீங்கன்னா ஹேர் லாஸ் ரிட்டர்ன்ஸ், ஐ மீன் ப்ராப்ளம் ரிட்டர்ன்ஸ், ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகும் திருப்பியும். எனக்கு ஒரு டவுட். இப்போ ஆயில் கொஞ்சம் இது தேவைன்னு சொல்றீங்க, மினாக்சிடில் தேவைங்கிறீங்க. இப்போ இதெல்லாம் போட்டால் மறுபடியும் டேண்ட்ரஃப் வந்துடாதா? அதுக்கும் நாங்கள் கிட்ல கொடுக்குறோம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஓகே. ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் திங். நோ ஸோ நம்ம இது கொடுத்தா இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு இருக்கு, அதை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு ட்ரையல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்ததுலேயே கிரேசியான ஒரு கேஸ் இதை நாங்க சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஐ திங்க் ஸ்டேஜ் 4 and 5 எக்ஸ்ட்ரீமா பால்னஸ் வந்துருச்சு அந்த ஸ்டேஜ் ஒன்று சொல்றீங்க. ஹீ ஃபெல்ட் ஸோ பேஷண்ட்டுக்கு ஓகே. அப்படி தோணுச்சு. உங்களுக்கு 4-5 ஸ்டேஜ் 4-5 ஓகே. ஆனால் நல்ல அந்த ஏரியாலேயே நல்ல பால்டிங் இருந்தது அவங்களுக்கு. ஓகே. நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தோம், இதை ட்ரீட் Okay. பண்ண முடியுமா. ஸோ த்ரையாவோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாங்கள் பார்ப்போம் ஹேர் டெஸ்ட் எடுத்து, எங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை ட்ரீட் பண்ண முடியாதுன்னா நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம், ஓகே. சாரி இதை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. உங்களுக்கு only like, டார்கெட்ஸ் "Hey, இல்லையா let's நீங்க try." இவ்வளவு பேரை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு? அப்படிலாம் இல்லை இல்ல உண்மையிலே நிறைய ஹாஸ்பிடல்ஸ்ல இது இருக்கு. இருக்குது. நீங்க ஆனால் இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா நீங்க இவ்வளவு பேர் இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது இல்லை. ஓகே. we really want to treat ஓகே. people. ஓகே. கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு விரும்புகிறோம். ஓகே. ஸோ இந்த பேஷண்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம், சரி பண்ணலாம். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம். ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்ட் பேஷண்ட் தான். ஸோ வி வர் வெரி ஹாப்பி. சலோ இப்போ நாங்கள் டிசிப்ளின்ட்னா அவங்க ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா சாப்பிட்டு இல்லை டிசிப்ளின்ட் இன் த சென்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க, சொன்னா அதுக்கப்புறம் கேட்டுப்பாங்க. கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து அது தெரிஞ்சது. ஓகே. ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் எல்லாமே. ஒரு 5-6 மாதமாகச்சு நீங்கள் எடுக்கணும், அதுக்கப்புறமாவும் ரிசல்ட்ஸ் தெரியலனா நாங்கள் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். இந்த கேஸில் வந்து என்னாச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் 5-6 months கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கணும். அண்ட் ரெஜிம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். we didn't have hopes. நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஒரு 10% ஹோப் இருந்தால் கூட லெட்ஸ் ட்ரை திஸ் பேஷண்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5-6 மாதத்துக்கு அப்புறமா லிட்ரலி அவரோட பேட்ச் வந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து திருப்பி வரும்போது ஐ வாஸ் இன் கான்டாக்ட் வித் தட் பர்சன். யூ ஸோ ஹாப்பி. லைக் நான் நினச்சேன் இது ஒரு ஜெனட்டிக் திங், என்னால் ட்ரீட் பண்ணவே முடியாது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பால்னஸ் இருக்குது, அண்ட் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க என்னை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது ஐ ஃபீல் லைக் அ ஹீரோ. ஸோ தேட்ஸ் ஒன். இப்போது நம்ம என்ன நினச்சி இன்டென்ஷனோட பண்ணுறோமோ அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ தட் வாஸ் அ கிரேசியஸ்ட் கேஸ். நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 10% தான் சான்சஸ் எனக்கு தெரிஞ்சது, சரி வரும் ரீக்ரோத் அப்படின்னு. பட் ஸ்டில் யூ வந்துச்சு. டுக் தட். யா ஆமா. we took that. ரெக்கவரே பண்ண முடியாத ஸ்டேஜ்னா வந்து கடைசியில அவங்க ரொம்ப லேட்டா வந்துட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இவங்க கொஞ்சம் பார்டர் லைன்ல இருக்கிறப்போ யூ ஆர் Yes. ஏபிள் டு Yes. புல் இட் ஆஃப்.
ஓகே. கரெக்ட். இந்த மாதிரி வர்றவங்களுக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே பண்றது உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து ட்ரையால ஹவு டு யூ டெஸ்ட் இவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? ஹவு டு யூ மேக் ஷூர் இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும்னு பேஷண்ட்க்கும் கான்ஃபிடன்ஸ் குடுக்குறது, நீங்களும் அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிறது. ஹவு டு யூ டு தட்? ஓகே, வி ஹேவ் அன் ஆன்லைன் ஃப்ரீ ஹேர் டெஸ்ட். ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். கொஸ்டின்ஸ் இருக்கும் பேசிக்லி. உங்களோட ஸ்கால்போட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் அதை வச்சு ஒரு ஹேர் கோச் அலாட் ஆவாங்க. எவ்ரி கஸ்டமர் கெட்ஸ் அ ஹேர் கோச். ஸோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் ஃபாலில் நீங்கள் இருக்கீங்க. தட் ஹிஸ்ட்ரி வில் இன்க்ளூட் நீங்கள் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்க, இது இருக்கும். உங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ஜரிஸ், ஏதாச்சும் அலர்ஜிஸ் இருக்கா, ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஃபுட் என்னென்ன சாப்பிட்றீங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி, எல்லாமே கேட்பாங்க அந்த டெஸ்ட்ல. அதை வச்சு they will also see the stage and அதுக்கேற்ற மாதிரி கிட்ட கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஹேர் கம்மி ஆயிடுச்சுன்னா, எஸ்பெஷலி அப்பாவுக்கு, இந்தியன் மென் ஹேர் கம்மி ஆயிடுச்சுன்னா பையனுக்கும் வந்து முடி கொட்டிடும் அப்படிம்பாங்க. அது எந்த அளவுக்கு ரியல்? Yeah, it is genetic. ஓகே. ஆனா அப்பாவோடது பையனுக்கு வருமா இல்ல அம்மாவோடது வருமா? அம்மாவோடதும் வரும். ஓகே. ஜீன்ஸ் XY குரோமோசோம்ஸ் 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு பையனுக்கு வருது. ஸோ Okay. அப்பா கிட்ட இருந்தும் இருக்கு, அம்மா கிட்ட இருந்தும் இருக்கு. மேல் பேட்டர்ன் பால்னஸ்ங்கிறது ஒன்லி வித் த விசிபிலிட்டி, அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்றோம். இட் டசன்ட் மீன் அப்பா கிட்ட இருந்து மட்டும் தான் வருது, அதனால தான் மேல் பேட்டர்ன் பால்னஸ். அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் கால்ட் ஆண்ட்ரோஜெனட்டிக் பால்னஸ், அலோபேஷியா. ஸோ அலோபேஷியானா ஹேர் லாஸ் பால்னஸ். ஸோ அது வந்து எப்படின்னா மேஜர்லி ஃப்ரம் ஃபாதர்ஸ் ஜெனட்டிக்கலி. என்னோட பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் அப்பா கிட்டலேருந்து தான். ஸோ மேஜர்லி அப்பா, வி சி லைக் தட். பட் வர்றது 2 பேர்கிட்டலேருந்தும் வரலாம். ஸோ யா, இப்போ வந்து ஒரு 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 பையன் பொண்ணு 2 பேர் இருக்காங்க ஒரு வீட்ல. பையனுக்கு அப்பா கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றோம், பொண்ணுக்கும் அப்பா கிட்ட இருந்து வருமா? பொண்ணுக்கு இட்ஸ் கால்ட் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ். ஆ. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, 2 பேருக்கும் ஹேர் லாஸ் இருக்கு, ப்ராப்ளம். ஓகே, அவங்க ஃபேமிலிஸ்லேருந்தும் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. போத் ஆஃப் தெம் வில் இன்ஹெரிட் ஃப்ரம் போத் பேரண்ட்ஸ். யா. Okay. ஸோ டாமினன்ட்லி மேபி பாப்பா, ஃபாதர், பட் 2 பேரோட ஜீன்ஸும் இருக்கு. பொண்ணுக்கும் வரும், பையனுக்கும் வரும். பையனுக்கு நம்ம மேல்ஸ்ல எதுக்கு நிறைய தெரியுதுன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாவே போயிடுது. தட் இஸ் வை. அண்ட் டெஸ்டோஸ்ட்ரான் நிறைய இருக்கிறதுனால DHT ரிலீஸ் ஆகுது மேல்ஸ்ல. ஃபீமேல்ஸ்ல டெஸ்டோஸ்ட்ரான் அவ்வளவு கிடையாது, இட்ஸ் வெரி லெஸ். அண்ட் ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்கு ஃபீமேல்ஸ்ல. ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் ஹேர் ஃபாலிகல்ஸ். அதனால ஃபீமேல்ஸ்ல யூ கான் சி பால்னஸ். நீங்க ஓல்டு ஆண்டிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, இங்க முடி இருக்காது சுத்தமா. தட் இஸ் த பால்னஸ் ஃபீமேல் ஹேவ். தட் இஸ் ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ். ஸோ தே இன்ஹெரிட். ஃபாதர் கிட்ட இருந்து டாட்டருக்கும் வருது. ஸோ யோர் பாயிண்ட் இஸ் தட் ஒன்லி, நோ? ஸோ யா, ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்ஃபரபிள் டு டாட்டர்ஸ். அப்பாக்கும் அம்மாக்கும் 2 பேருக்குமே வந்து ஹெவியா ஹேர் லாஸ் இருக்குது விசிபிளா. ஈவன் அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்குது. இப்போ அப்படி ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கிறாங்க, ஒரு ஈவென்ச்சுவலி அவங்களுக்கும் அந்த பேட்டர்ன் வர ஆரம்பிக்குது. இப்போ அவங்க வந்து ட்ரையா கிட்ட வந்தாங்கனாலோ ஆர் எனிஒன் நம்ம அந்த மாதிரி வந்து இதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சானாலோ அது பாசிபிளா? ட்ரையா predominantly treats or targets genetic hair loss only. ஏன்னா இது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. லைக் ஜெனட்டிக்கலி எனக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னா அதை நீங்க எப்படி சரி பண்ணிடுவீங்க? எங்க அப்பாக்கு இருந்தா எனக்கும் இருக்கு, எங்க அம்மாக்கு இருந்தா எனக்கும் இருக்கு, அது யாருமே சரி பண்ண முடியாது, நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க சரி பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு ரீசன் இருக்கு. ஸோ as I said, ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரையா வந்து ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஒரு கஸ்டமர் வந்து 2 மினிட் ஆன்லைன் ஹேர் டெஸ்ட் எடுப்பாங்க, which is free. ஸோ உங்க டைம் வேஸ்ட் ஆகல, ஃப்ரீ. ஸோ எடுத்துட்டீங்களா, அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாமே ஹிஸ்டரி எடுப்பாங்க, அதுல எல்லாமே இருக்கு. அது அந்த கொஸ்டினருக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து அங்க வந்து they will guide என்ன மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் கிட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது. அது டாக்டர் சூப்பர்விஷன்ல தான் ஒரு கஸ்டமைஸ்ட் கிட்ட அந்த கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி உருவாக்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹேர் கோச் அலாட் ஆவாங்க அந்த கஸ்டமருக்கு. ஸோ ஹேர் கோச் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி வீக் ஒரு ஃபாலோ அப் எடுப்பாங்க. இந்த கிட்ட நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டோம், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சரி எங்க ப்ராடக்ட் நாங்க வித்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் வரும் வராது ஓகே. ட்ரையல் எப்படின்னா 5-6 மாசம் நாங்க கிட் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம், இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. எவ்ரி மந்த் வி டெலிவர் கிட்ஸ். ஓகே. ஸோ நீங்க 5-6 மாசத்துக்கு யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியாமலே இருக்க மாட்டாங்க, they'll ஃபாலோ அப். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்க டாக்டர்ஸ் அண்ட் ஹேர் கோச்சஸ் எவ்ரி வீக் வந்து ஹேர் கோச் ஃபாலோ அப் எடுப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறமா எவ்ரி 2 வீக்ஸ் வந்து உங்க ஸ்கால்போட போட்டோஸை அப்லோட் பண்ணணும் நீங்க ட்ரையா ஆப்ல. ட்ரையோட ஒரு ஆப் இருக்கு, அதெல்லாம் பண்ணி 5-6 மந்த்ஸ்க்கு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியலனா மணி பேக் கேரண்டியும் இருக்கு. ஸோ ஆஸ் அ கஸ்டமர் ஜெனட்டிக் ஹேர் லாஸ் இருந்தா கூட உங்களுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம், ஆகும். நீங்க ஸ்டேஜ் 5 வரைக்கும் இருக்கீங்கன்னா நாங்க கண்டிப்பா அதை நாங்க மேனேஜ் பண்ண முடியும். நாங்க ஹேர் ரீக்ரோத்தை
பண்ண முடியும், பார்க்க முடியும்னு சொல்றோம். ம், ம். நீங்க யூஸ் பண்றதுனால என்ன லாஸ்? ஒரு வேளை ரிசல்ட்ஸ் தெரியலன்னா நாங்க மணியும் திருப்பி கொடுக்குறோம். உங்க டைமும் வேஸ்ட் ஆகல. நீங்க என்ன பண்ணணும்னா ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் உங்க எஃபர்ட். நான் ஆக்சுவலா ஒன்று சொல்லட்டுமா? இந்த மணியை திருப்பி தருவோங்கிறது வந்து ரொம்ப சேல்ஸியா இருக்குது. உண்மையிலே மணியை திருப்பி தருவாங்க. உண்மையிலே நாங்க தந்திருக்கோம். இன் Okay. சம் கேசஸ் வேர் Okay. எல்லா ஃபேக்டர்ஸும் டிக் ஆயிடுச்சு. ஆனா அப்போ கூட ஆகலைன்னா சில பேருக்கு ஆகாது. ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அல்ல ப்ரிடாமினன்ட் வெரி டாமினன்ட் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. முடியல. ஓகே ஃபைன். மணி பேக் கேரண்டி கொடுத்துருக்கோம். We are not lying about this. ஓகே We definitely will give you your Okay. money back. ஓகே. ஆனா அதுக்கு நீங்க எல்லா கிரைட்டீரியாவும் டிக் பண்ணணும். எல்லாம் ஃபாலோ பண்ணியும் நடக்கலைன்னா Yes. அப்படி ஒன்று இன் பாஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எஸ், Okay. கரெக்ட். ஓகே. இன்னொரு சினாரியோ, இதுக்கு இப்போ நம்ம பேசினதுக்கு அப்படியே ஆப்போசிட் சினாரியோ. ம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹேர் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாரும் என்வி பண்ணுறாங்க, என்ன இப்பவும் 50-60 இயர்ல இவ்வளோ சூப்பராக ஹேர் இருக்குன்னு. ஆனால் பசங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்குது. இது எதனால இருக்கும்? இதை சால்வ் பண்ண முடியுமா? கொஞ்சம் நம்ம மதுரை அண்ட் சென்னை பப்ளிக் எடுத்துக்கலாம். இதுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து நைட் எல்லாம் முழிச்சு ஃபோன் யூஸ் பண்றாங்க. கார்டிசால் லெவல்ஸ் ஹையா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய வளருது. ஸோ ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து வரும்போது அம்மா அப்பாக்கு இல்லை, ஆனா சன் இல்ல டாட்டருக்கு இருக்கு அப்படின்னா ஜெனட்டிக் எடுத்துருங்க. ஓகே, மற்ற 3 ஃபேக்டர்ஸ் இந்த காலத்துல அதுதான் நிறைய ப்ரிடாமினண்டா இருக்கு. ஸோ மோர் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்பவும் காஸ், அண்ட் அதுவும் Correct. ட்ரீட்டபிள். ட்ரீட்டபிள். Yeah. ஸ்டேஜ் 5 வரைக்கும் எல்லாமே ட்ரீட்டபிள். ட்ரை பண்ணலாம், மேனேஜ் பண்றது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரையா கிட் ஒன்று தருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த ட்ரையா கிட்ல என்ன இருக்கும்? பிகாஸ் அது ஐ திங்க் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு. ரொம்ப ஒர்க்காக இருந்துருச்சுன்னா என்ன இவ்வளோ பண்ண சொல்கிறாங்கன்னு இருக்கக்கூடாது. அதனால வாட் இஸ் இன் ட்ரையா கிட்? ட்ரையா கிட் இஸ் அ கஸ்டமைஸ்ட் கிட் ஃபார் அ கஸ்டமர். எல்லாருக்குமே சேமா இருக்காது. உங்க நீட்ஸ், உங்க ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ் எதனால ஆகுதுங்கிற ரீசன்ஸை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கிட் தருவாங்க. அதுல என்னென்ன இருக்கும்? நான் சொன்ன மாதிரி 3 சயின்ஸ் அப்ரோச். ஸோ ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ், டெர்மட்டாலஜிக்கல் சீரம்ஸ், டாபிக்கல் அப்ளிகேஷன், ஸ்கின் மேல ஸ்கால்ப் மேல அப்ளை பண்ற மாதிரி, அண்ட் thirdly your நியூட்ரிஷன் டயட் பிளான். இதுதான் அந்த கிட்ல இருக்கும். விச் இன்க்ளூட்ஸ் லைக் டெர்மட்டாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல ஷாம்பு வரும், நம்ம பேசணும் இல்லையா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, அது வரும். உங்க மினாக்சிடில் வரும், ஃபினஸ்ட்ரைட் எடென்சில் வரும், அண்ட் ஆயுர்வேதால சப்ளிமெண்ட்ஸ் வரும். அண்ட் டயட் பிளான்ல ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ப்ராப்பரா உங்களுக்குன்னே உருவாக்கி கொடுப்பாங்க ஒரு டயட் பிளான். அதுவும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ Okay. தட் இஸ் வாட் இஸ் இன் கஸ்டமைஸ்ட் கிட். ஸோ இது வந்து 6 monthsக்கும் இருக்கும். எஸ், எவ்ரி மந்த் வந்து உங்களோட பிளான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகே. லைக் இட் வில் கெட் ரெடியூஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க இன் டோட்டல். ஓகே, எல்லாமே சேர்த்து. செகண்ட் மந்த்ல 4, தேர்ட் மந்த்ல 3 to 4, ஃபோர்த் மந்த்ல 2 to 3, ஃபிஃப்த் மந்த்ல 2 ப்ராடக்ட்ஸ் ஒன்லி, அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட்ஸ். 6 மந்த்துக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ், லைக் ஜென்ரலி மினாக்சிடில் அண்ட் மேபி சம் டயட் பிளான், அவ்வளோதான். இவென்ச்சுவலி வில் டை. அகெயின் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 6 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு, யூ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி என்கிட்ட பேஷண்ட்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 6 months வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாவ், இட்ஸ் தேர், எனக்கு வந்துடுச்சு முடி and all. 7 monthsக்கு அப்புறமா அகெயின் ஹேர் ஃபால் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணல. ஓ, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் லாஸ். கரெக்ட். அப்போ இவ்வளோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இட்ஸ் லைக் ஆக்சிஜன். ஓகே. மெயின்டெனன்ஸுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட்லி உங்களோட ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கணும், டயட் நல்லா எடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். எவ்ரி 6 months யூ வில் ஹேவ் டு ஸ்கேன் பிளட் டெஸ்ட்ஸ். வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா, மெயின்டைன் பண்ணீங்கன்னா அகெயின் ஹேர் லாஸ் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆஸ் என் பேஷண்ட்ஸுக்கு நான் எனக்கா உங்களுக்கே கேட்குறேன். ஐ எம் அ வெரி டிசிப்ளின் பர்சன். ஓகே. நான் எல்லாமே எனக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை நான் கண்டிப்பாக ஃபுல் ஆன் ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறது பெட்டர். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம். ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ்டு. நீங்க Okay. நிறைய வாட்டி என் ரொட்டீனை பார்ப்பீங்க. ஸோ Okay. யூ வில் நோ. ஓகே. ஓகே. இப்போ வந்து மினாக்சிடில் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு. அப்போ மினாக்சிடிலே ஒருத்தவங்க யூஸ் பண்ணிடலாம்ல, ஒயிட் ட்ரையா? அமேசிங் கொஸ்டின். ஸோ நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு கிளினிக்கல் ஸ்டடி பண்ணோம், கன்சிஸ்டிங் ஆஃப் 135 கஸ்டமர்ஸ். ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 3 குரூப்ஸ்ல பிரிச்சோம். இந்த 135 பீப்புள்ல ஒரு குரூப் ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிளசிபோ எஃபெக்ட் ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்தோம், எதுவுமே இல்லை அதில். ஓகே, பி வந்து ஒன்லி மினாக்சிடில் கொடுத்தோம். சி வந்து மினாக்சிடில் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், ஆனால் ட்ரையா ரெஜிம் இருக்கும். ட்ரையா கிட் ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ட்ரையா குரூப் சி saw 3x more results than just minoxidil group B. வாட் அபவுட் பிளசிபோ? அது எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சு? Placebo is on you, it will not show any results. பட் பிளசிபோ சம்டைம்ஸ் சைக்காலஜிக்கலா ஒருத்தன் வந்து சூப்பரா இருக்கான்னு நினைச்சா அவனுக்கு சால்வ் ஆகலாம்ல. ஸ்டேஜ் 5ல இருந்துட்டு நீங்க பிளசிபோ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே ஆகாது. ஓகே. விசிபிளே இல்லை. ஸோ எப்படி அந்த மாதிரி. ஸோ யா, மினாக்சிடிலை விட ஒன்லி
ஒன்லி மினாக்சிடிலை விட ம், ம். 3x மோர் எஃபெக்டிவ் ட்ரையா ப்ளஸ் மினாக்சிடில். ஓகே. ட்ரையாலே மினாக்சிடில் நாங்கள் கொடுக்குறோம் ம், ம். டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் நீட்ஸ். ஓகே. ஓகே. எல்லாருக்குமே மினாக்சிடில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆனா கொஞ்சம் லாங்கா இருக்குல்ல. 6 மந்த்ஸ் போணுமா? கான்ட் இட் பி ஷார்ட்டர்? ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் எவ்ரிதிங் குட் ஃபார் யுவர் ஹெல்த் இஸ் பெட்டர், கரெக்ட்? ம். ஸோ ஏதாச்சும் டேஸ்டியாக இருந்துச்சுன்னா அது அன்ஹெல்தி தான். அந்த மாதிரி தான் இதுவும். ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஸ்டேஜஸ் இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு. 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் த ஆனஜன் ஃபேஸ், growth phase as in. Second phase is the transition phase, which is called the catagen phase. And third phase is the telogen phase, which is the resting phase of the hair. Fourth phase, exogen, which is the shedding phase. In the shedding phase நால தான் இந்த cycle full-ஆ follow ஆகும் hair every time it repeats this cycle of growth. இந்த shedding phase நால தான் அந்த 50 to 100 strands of hair வந்து daily fall ஆகுறது normal னு ஏன்னா சொல்றாங்க. அதே இடத்துல மறுபடியும் இன்னொன்னு வரப்போகுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்க 6 months ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரீக்ரோத்ல புஷ் பண்றதுக்கு மத்தலப் இந்த சென்ஸ் ஸ்டேஜ் 1 ஆனஜன் சொன்னேன், growth phase. ஸ்டேஜ் 3 வந்து டெலோஜன், ரெஸ்டிங் ஃபேஸ். இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்து growth ஃபேஸில் புஷ் பண்ணுறதுக்கே மாசமாயிடும். ஸோ இனிஷியல் 2 to 3 months வந்து உங்களுக்கு கிட்ட யூஸ் பண்ணி கூட மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி கூட ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா ஷெடிங் ஃபேஸில் போகுது. எந்த முடி தேவையில்லையோ, ஃபாலிக்கல்ஸ் எது வீக்காக இருக்கோ அந்த முடியெல்லாம் விழணும். அதுதான் சயின்ஸ். அந்த இடத்துல நியூ ஹேர் growth நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ இது இட் வில் டேக் 2 to 3 months. அதுக்கப்புறமா 2 to 3 months இன் மெயின்டைனிங் இட். எவ்வளோ ஆயிடுச்சு? அதுவே 6 months ஆயிடுச்சு. மினிமம் 5 to 6 months நீங்கள் இந்த கிட்ட யூஸ் பண்ணீங்க ரிலீஜியஸ்லினா அப்பதான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா சயின்ஸ் நோ ஹேர் க்ரோத்துக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி திடீர்னு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும்? ஸோ நம்ம பேசிக்காக நான் புரிஞ்சுக்கிறது நம்ம ஹெட்ல இருக்கிற எல்லா ஹேருமே விழும், அந்த இடத்துல புது ஹேர் வரும். கரெக்டா சொல்லலாம். ஒரு ஹேர் எவ்வளோ நாள் நம்ம ஹெட்ல இருக்கும்? டீத் மாதிரி. ஓகே. ஸோ there's not a particular period. it depends உங்கள் ஏஜ் மேலே, உங்கள் ஜெண்டர் மேலே, நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் பார்க்குறீங்க அதை பொறுத்து. there's not a fixed number. RBCs ரெட் பிளட் செல்ஸுக்கு 120 days சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாது. ஏன் இது கேட்குறேன்னா சில பேர் அவங்க ஹேரோட ரிலேஷன்ஷிப்பே வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஒயிட் ஹேர் இருக்குது, எனக்கு இது வந்து ஒரு 5 years-ஆ இருக்குது. அது எப்படி அங்கேயே இருக்கும்? அப்போ லாஜிக்கலாக அது வந்துட்டு வேற. ஆனால் அங்கே வேற ஹேரும் ஒயிட்டாக தான் வருமா? அது என்ன? அது ஏன் ஓகே, ஸோ கிரே ஹேர் டிஃப்ரெண்ட் டாபிக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆர் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் have something called melatonin pigment இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பிளாக்கோ ப்ரௌனோ சில பேருக்கு கிரீன் ஹேர் கூட வரும். கிரீன் ஹேர் நேச்சுரலி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, இந்தியாவில் கிடையாது. அது ஜெனட்டிக். அவங்க ரேர், எப்படி சொல்றது, ரெட் ஐஸ் இருக்கிற மாதிரி ரேர் இல்ல, பட் இருக்கு. ஸோ இந்த மெலட்டோனின் வந்து ஒரு 40 years-க்கு அப்புறமா நேச்சுரலாவே போயிடும். அதனால கிரேயிங் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் நேச்சுரல். ஏஜிங்கோட கிரேயிங் ஆகுது. ஆனா இந்த காலத்து பசங்கள அயர்ன் டெஃபிஷியன்சி, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் சரியா இருக்கிறதுல, மெலட்டோனின் டிஸ்ரப்ட் ஆகுது ஸ்ட்ரெஸ்னால, கார்டிசால் ஹை லெவல்ஸ்னால, அதனால கிரேயிங் ஆஃப் ஹேர் ஆகுது. ஸோ இட் இஸ் ரிவர்சபிள். இட் கேன் பி மேனேஜ்ட் இஃப் நம்ம அந்த ஃபேக்டர்ஸ், இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணலாம். வைட்டமின் டெஃபிஷியன்சிஸை சரி பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் சரியா வச்சுக்கோங்க, மெலட்டோனின் அஃபெக்ட் ஆகாது. ஸோ பிளாக் ஹேர் திருப்பியும் வர சான்சஸ் இருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க ஒரு PRP பண்றாங்க, whatever. ரெண்டும் ஒன்று தானே? வேற வேற ரொம்ப டிஃபரெண்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு பாட்ல இருக்கிற பாடியில இருக்கிற ஹேர் எடுத்து இங்க வைக்கிறது. உங்க முடி பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து இங்க எடுக்கிறது. கரெக்ட். PRP இன்டியூஸ் பண்ணி விட்டுறது. PRP இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது. நம்ம பிளட்லயே எடுத்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுல இருந்து பிளேட்லெட்ஸ் மட்டும் எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்றோம். அது பண்றப்போ ஹேர் வந்து மறுபடியும் எக்ஸைட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க ஹேர் லாஸ் ஆகி, நீங்க சொன்னீங்க அப்படியும் சில பேர் இருக்காங்கன்னு, அவங்க வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கா? PRP அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியும் ஹேர் லாஸ் ஆகி? ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு. ஓகே. ஸோ PRP அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. PRP நம்ம என்னோட கசின்ஸே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் டேக்கிங் மின்ட். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மின்ட் சாப்பிட்றோம், சரி போலாம் ஒரு PRP பண்ணிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு PRP. பட் PRP எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குமானா கம்மி தான். ஓகே. ரிசல்ட்ஸ் கம்மி தான். அண்ட் ட்ரெண்டிங்னால தான் மக்கள் வந்து ஒரு பிளாசிபோவாக அதை நம்புறாங்க. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாங்கிறது 100% எஃபெக்டிவ் கிடையாது. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் வெரி மச் எஃபெக்டிவ். உங்கள் ஹேர் வந்து ரீக்ரோ ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா, நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஹேர் லாஸ் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரே திருப்பியும் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகும் மெயின்டைன் பண்ணலன்னா. எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம மோஸ்ட்டாக ட்ரையாவோட ப்ராசஸ்க்குள்ளே வரேன். அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக ஒரு டாக்டர் நேரில் பார்க்குறது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்ல. ஒரு மொத்த ப்ராசஸே ஆன்லைனில் இருக்கிறத வந்து ஹவு கேன் பீப்புள், ஐ மீன் பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் ஆல்ரெடி. அதனால தான் இட்ஸ் அ பிக் பிராண்ட். பட்
why do people trust, and how are you figuring this out? ஓகே. டெஃபினெட்லி ஆஸ் அ டாக்டர் நான் வந்து ஃபிசிக்கலி உங்கள பார்த்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா ஃபார் ஹேர் இட்ஸ் நாட் த திங். ஃபார் நெயில்ஸ், ஃபார் ஹேர், தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேமரா வச்சு நீங்க ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஃபேஷியல் சர்ஜன் காமிச்சிங்கன்னா போதும். அதுவே நிறைய சொல்லிடும். உங்களோட சிமெட்ரிக்கலா இருக்கா இல்லையா ஃபேஸ், அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும் ஃபோட்டோல. அதே மாதிரி தான் ஹேரும். நீங்க ஸ்ராயாவோட ஆப்ல வந்து நிறைய ஆங்கிள்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் கேட்பாங்க. ஸோ தேர் லைக் 7-8 photos that you'll have to Oh, upload. So every angle இருந்து எடுக்கிறீங்க and proper lightல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி எடுத்தா தான் அப்லோட் பண்ணாதான் அக்செப்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டேஜே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு அவுட் ஆஃப் டாபிக் ஒரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது, அதனால கேட்குறேன். ஹேவ் யூ எவர் தாட் ஏஐ வந்து இந்த ஜாப் இன்னும் பெட்டராக பண்ணணும்? இப்போ நான் சொல்லிட்டே இருக்கும்போது நினைச்சேன். ஓகே, ஸோ yeah, possible, quite possible. In future, hair coaches can be replaced by AI, but doctors can't be. Customized kit வந்து AI கிட்ட நம்ம விட முடியாது. அது நாங்க தான் பண்ணுவோம். எங்க ஜாபை நாங்க விட மாட்டோம். But hair coaches maybe yes, Okay. AI can replace for sure. ஓகே. ஆல்கஹால், சிகரெட்ஸ், அதை நம்ம பேச வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இதை ரொம்ப ஃப்ரவுன் பண்ணி விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவில் வந்து நம்ம இப்போ பயங்கரமாக பிக் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பார்ட்டிங் கல்ச்சர். இன்னைக்கு நம்ம வந்து மோஸ்ட்டாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் போகிறப்போ த டீனேஜர்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் தே ஆர் அப்டெனிங் தெம் செல்ஃப் ஃப்ரம் ஆல்கஹால். அவங்க சரக்கு அடிக்க வேணாம், வைன் குடிக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லி நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஆனால் நம்ம ஊரில் இப்போ அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாருமே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பூஸ், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்மோக் அப், என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேரை அஃபெக்ட் பண்ணுதா? எஸ்பெஷலி ஒரு பார்ட்டிங் கல்ச்சர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்பவே ஹேரை பத்தி யோசிக்கிற பீப்புள் இருப்பாங்க. தே வாண்ட் டு லுக் பிரசன்டபிள் ஆல் த டைம். ஆனா அதுவே வந்து அதுக்கு அவங்க கவுண்டரா போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சரி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எங்க கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நாங்க ஹிஸ்டரி எடுக்கிறோம் இல்லையா? எல்லா ஹிஸ்டரி விடுங்க. முதல்ல நாங்க இதை தான் கேட்போம். ஆல்கஹால் குடிக்கிறீங்களா? ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? குட்கா மਤਲਬ பான் சாப்பிடுவீங்களா? ஏன்னா அவ்வளோ நிறைய ஆயிடுச்சு இப்போ. எவ்ரி அதர் பர்சன் ஹேஸ் திஸ் ஹேபிட். ஸோ இதனால என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸ்மோக்கிங்கிறது நீங்க ஸ்மோக் பண்ற அந்த கெமிக்கல் உங்க லங்ஸ்ல போய் ஃபில் ஆகுது. ஸோ லங்ஸ் வந்து பிளட்டை புஷ் அவுட் பண்ணுது. கரெக்ட்? ஏர் புஷ் அவுட் பண்ணுது. அண்ட் இட் கெட்ஸ் டிசால்வ்ட் இன் யுவர் பிளட் அண்ட் இட் கெட்ஸ் கேரிட் டு எவ்ரி ஆர்கன். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும்? எஸ். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா உங்க லிவர் எஃபெக்ட் ஆகும், கிட்னிஸ் எஃபெக்ட் ஆகும். தேர் இஸ் நோ ஆர்கன் இன் த பாடி ஸ்மோக்கிங்னால எஃபெக்ட் ஆகாதுங்கிற ஒரு ஆர்கனும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன். அண்ட் ரீசென்ட்லி ஆட் அ பேஷண்ட், க்ரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம். டயாலிசிஸ் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன், இல்லைனா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் கிட்னி. அவர் வந்து க்ரானிக் ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர், பர் டே 15 cigarettes. என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்னியோட ஒரு மெம்ப்ரேன் இருக்கு, அது வந்து ஸ்மோக்கிங்னால அஃபெக்ட் ஆகி ப்ரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால சிகேடி ஆச்சு, அதனால டயாலிசிஸ். ஏன்? ஸ்மோக்கிங் வாஸ் த மெயின் காஸ். அண்ட் வித் தட் ஆல்கோஹால் அஃபெக்ட்ஸ் யுவர் லிவர் லைக் எனி திங். தேர் இஸ் அ ப்ராசஸ், மெட்டபாலிசம் இருக்கு. நம்ம டீப்பாக அந்த மெடிக்கல் போக வேண்டாம். ஆனால் ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் அண்ட் யுவர் vapes and everything, hookah is 100x worse than smoking. Oh. Yeah, so இதெல்லாம் வந்து உயிரே எடுக்க முடியும்னா ஹேருங்கிறது ஒரு ஆப்வியஸ். ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா மெயின் காசஸே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது இல்லையா? மெட்டபாலிசம் ஃபுல் பாடி இது அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஹேருங்கிறது என்ன இல்லை, ஹேர் ஃபால் இன்னும் நிறைய ஆகும், ஹேர் லாஸ். நீங்கள் ஆக்சுவலாக வந்து தமிழில் நிறைய பேச ட்ரை பண்ணுறது வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிறப்போ நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க. 14, 18 அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே இங்கேயே பார்க்குறது கஷ்டம். பட் நீங்கள் அதை பண்ணுறீங்கிறது மேக்ஸ் us feel happy. ட்ரையால வந்து இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறீங்க. இட் will give you kits every month. அது சேஞ்ச் ஆகுது. அண்ட் 6 months அது முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கும் கிட் இருக்கா இல்லை 6 months வரைக்கும் தானே? இல்லை இருக்கு மெயின்டெனன்ஸ் கிட். ட்ரையா மெயின்டெனன்ஸ் கிட்னு அதுக்கு பேர். இட் ஹாஸ் only hardly 1 to 2 products. ஓகே. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் அட் திஸ் பாயிண்ட், எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இவ்வளோ பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு. ஹவு மச் வுட் இட் காஸ்ட்? வெரி வேலிட் கொஸ்டின். 1 kit per month costs about 2500 3000 ஒரு கிட். ஸோ அதுவும் வந்து ஸ்டார்டிங்ல போக போக as I said ஒரு மந்த்துக்கும் ஒரு ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 1 ப்ராடக்ட் கம்மியாகும். ஸோ ப்ரைஸும் ட்ராப் ஆகும். அண்ட் இதோட உங்களுக்கு ஆஃபர்ஸ் வேற கிடைக்கும். நீங்க டெய்லி அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க, அந்த ஆப்ல டிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். பிக் ஆஃபர்ஸ் டிக் போட போறாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. பிக் ஆஃபர்ஸ். ஓகே. எனிவே ஸ்டார்டிங் வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் 3000 மேக்ஸ். மேக்ஸ். அண்ட் அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும்.
ஆமா. அவங்க நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்போ வந்து ட்ரையால இவ்ளோ இயர்ஸ் நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டீங்க. அண்ட் இதுல சக்சஸ் ரேட் அப்டின்னா எவ்ளோ சொல்லுவீங்க? ஹவ் மச் பீப்பிள் ஆக்சுவலி ஆர் ஹேப்பி ஆர் ஓகே. ஆக்சுவலி யூ சீ ரிசல்ட். ஹேப்பி வந்து சப்ஜெக்டிவ் பட் ஆக்சுவலி யூ சீ ரிசல்ட் சயின்டிஃபிக்கா. ஓகே. ஸோ சயின்டிஃபிக்கலி நாங்க ஒரு ஸ்டடி பண்ணோம். அண்ட் 2022ல பண்ணோம். அண்ட் இட் இன்வால்வ் 300 பீப்பிள் சாம்பிள் சைஸ். அதில் என்ன தெரிஞ்சதுன்னா 276 பீப்புள் saw visible results which is 93%. ஸோ எங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து 93% நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அ பிக் நம்பர். அண்ட் என்ன பேசிஸ்லனா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதில். ஹேர் தின்னிங் கம்மி ஆயிடுச்சு, பேச்சஸ் வந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஹேர் ஃபால் ரிடக்ஷன் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் கவர் ஆச்சு அந்த ஸ்டடியில். ஸோ அதை வச்சு நாங்கள் 93% இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமா ஹேர் லாஸ் ஆகுது இல்லையா கொஞ்சம் பேருக்கு. பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நான் ஒரு ஃபேக்ட் சொல்லணும். அது மேலோட்டமா இருக்கிற பிரச்சனையை வந்து they're solving too good to go. ஆனா வந்து ரூட் காஸ் என்னன்னு பார்க்காமலே விட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ட்ரீட் பண்ற மெத்தட்ஸ். ரூட் காஸை ட்ரீட் பண்ணாம விட்டா அப்புறம் ஹேர் லாஸ் மறுபடியும் ஆகும் தான், பிகாஸ் யூ கெட்டிங் பேக் டு தட் ஸ்கெடியூல். அதனால பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமும் ஹேர் லாஸ் ஆகிற சான்சஸ் கண்டிப்பா வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த ரூட் காசஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணி பிளஸ் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லையும் ட்ரீட் பண்ணாதான் ஒரு ஹாலிஸ்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். பேசிக்கா என்ன சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரீசனால ஹேர் ஃபால் ஆகி இருக்குது. நீங்க அதை மறுபடியும் வந்து ஒட்டி வைக்கிறீங்க. ஆனா ஏன் வந்து அவங்களுக்கு கொட்டுச்சுங்கிறதே நீங்க அட்ரஸ் பண்ணாம இருக்கீங்க. அப்போ அது மறுபடியும் கொட்ட தானே போகுது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ட்ரையல நாங்க அதை தான் ட்ரை பண்றோம். ரூட் காசஸை முதல்ல பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் காஸ் இருக்கும். அதோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் பார்க்குறோம், அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம். அது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் 3 சயின்ஸ் பேஸ்ட் கிட் கொடுக்குறோம். ட்ரையாவோட ஸ்டோரி என்ன? இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டாக இன்னைக்கு மாறி இருக்கீங்க. ஃப்ரம் மும்பை இப்போ வந்து சென்னைக்குள்ளே என்ட்ரிங் தமிழ்நாடு. ஸோ வாட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ட்ரையா? பிகாஸ் வி ஆர் என்ட்ரிங் நவ். ஐ திங்க் நாங்கள் எல்லாருக்குமே வந்து வி லைக் டு நோ அபவுட் த பிராண்ட். Yeah, sure. Traya's history is actually fascinating. It dates back to 2019. So Traya-ங்கிற brand வந்து was founded by Saloni and her husband Altaf. Okay. So என்னாச்சுன்னா Altaf had some thyroid issues. Resolve ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. Finally they met this Dr. Shailendra, ஆயுர்வேதிக் டாக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. வாட் இஸ் இட்? ஆயுர்வேதிக் அப்ரோச் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம மேல அந்த அலோபதி, டெர்மட்டாலஜி அண்ட் டயட்டும் சரியா வச்சுக்கிட்டு, ஏன்னா தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோனல் இஷ்யூ ஆயிடுது, மெட்டபாலிசம் இஷ்யூ. ஸோ டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். ஸோ மூணும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட்ஸ் வந்தா குட். ஸோ என்னாச்சுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அல்தாஃப் saw results and they were very happy. So Saloni came up with this idea, ஏன் நம்ம இதை ஒரு பிசினஸ் மாடலா பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இந்த இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி இருக்கு, டயக்னோஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? அப்படிதான் ட்ரையா உருவாச்சு. ஸோ 2019 to 2026 it's been about 7 years. And now 2024ல ஜாயின் பண்ணேன். So about 2 years with them now. But I think we should someday ask them, எப்படி தைராய்டு இஷ்யூ வந்து எப்படி ஹேர்க்குள்ள என்ட்ரா நீங்க ஹேர் இஷ்யூவா எப்படி மாறிச்சு? திஸ் கம்பெனி இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து எப்படின்னா, நான் இப்பவே சொல்றேன், பாடியோட மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு பேஸ். ஓகே, அந்த மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்றது எல்லா ஆர்கன்ஸுமே, எஸ்பெஷலி தைராய்டு which is an endocrine organ. So we call it endocrine. அந்த மாதிரி நிறைய சில endocrine organs நம்ம பாடியில இருக்கு, ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ற ஆர்கன்ஸ். அதனால பாடியோட மெட்டபாலிசம் மெயின்டைன் ஆகுது. ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், இல்லைனா வெயிட் லாஸ் ஆகும். அதுலயும் 2 கேட்டகரி இருக்கு, அது சயின்ஸ். ஓகே, அதனால சைடு எஃபெக்டா இல்ல ஒரு பை ப்ராடக்டா ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ அது அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருந்திருக்கும் ப்ராப்ளம். ஸோ ஹேர் லாஸ் இஸ் அ வெரி மேஜர் கன்சர்ன். பாடியில எது எஃபெக்ட் ஆனாலும் ஹேர் லாஸ் ஆக சான்ஸ். இட்ஸ் a sign. That's how it got linked. And உங்க அப்பாவோட பேர் என்ன? சத்யமூர்த்தி. சத்யமூர்த்திக்கு வந்து தமிழ்நாடு ஆல்சோ லவ்ஸ் சத்யமூர்த்தி சொல்லுங்க. இட்ஸ் Thank நைஸ் you ஆஃப் so ஹிம் much. தட் இல்ல, ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு when someone loves a language, அவங்க இங்க வந்திருக்காங்க, வந்த இடத்துல பட் he really loves this language and அது உங்ககிட்ட தெரியுது, நீங்க எவ்வளோ தமிழ் பேச எஃபர்ட் போடுறீங்கிறது அங்க தெரியுது. பட் தென் end of the day it's also a good business opportunity today, right? உங்களுக்கு வந்து it So became a good sweet. opportunity. So sweet. Thank you to him also. He'll நன்றி. be very happy. Thank Yeah. you. Thank you so much. I had a great podcast. எனக்கு ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் பற்றி யார்கிட்டயும் உட்காந்து பேசினதே கிடையாது. யார்கிட்டயுமே நான் பேசினது கிடையாது. ஒரு டாக்டர் கிட்ட நான் தனியாக ப்ரைவேட்டாக கூட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஸோ எனக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னால் கேட்க முடிஞ்சு. அப்புறம் நிறைய கூகுள் பண்ணப்படக்கூடிய கொஸ்டின்ஸ், எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ். அண்ட் you are so good in answering all of them. Thank you so much for this podcast. Thank you for having me. Thank you. And thank you to Traya. This is of great
நாலேஜ் ஃபார் மீ ஆல்சோ. எனக்குமே வந்து இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. So that is our motive. I'll finish this with this line. Traya doesn't want to see you keep getting Traya products. Traya wants you to be aware. That's all. Awareness is our primary goal. Thank you. தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஆல்சோ நீங்கள் வந்து ட்ரையால ஹேர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களோட ஹேர் கண்டிஷனை பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அப்புறம் வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கா, அண்ட் ஜெனட்டிக்கலாக அப்பா அம்மாவுக்கு எப்படி ஹேர் இருக்குது, இந்த மாதிரி சில பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் கொடுக்குற பதிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையா வந்து உங்களுக்கு உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு பிளான் கொடுப்பாங்க. அண்ட் நீங்க இதே மாதிரி வேற ஏதாவது பாட்காஸ்ட் பார்க்கணும், வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் வேணும், நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான், இதெல்லாம் ஓப்பனா பேசுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து யாரை கெஸ்டா இன்வைட் பண்ணும், இப்படி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் we will have another podcast. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்து, ஓகேவா? அது எந்த ஃபீல்ட்னாலும் யாரானாலும் இருக்கலாம். I'll see you tomorrow. நீங்க என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கும். கிளிக் பண்ணி எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஈஸியா என்னோட ப்ரொஃபைல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெரிஃபைடாக இருக்கும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் வந்து கரெக்டாக சேர்க்கும். ஓகேவா? பாய். Cheers MGs.